நமஸ்காரம். உங்க கல்பனா ஸ்ரீகாந்த் கன்னிராசி மற்றும் கன்னிலக்ன அன்பர்களுக்கு இந்த செப்டம்பர் மாசம் எப்படி இருக்கு அப்படின்றத இந்த பதிவுல பார்க்க போறோம். ஓப்பனா சொல்லணும்னா இந்த செப்டம்பர் மாசம் கொஞ்சம் விசித்திரமா இருக்கு. அதாவது ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப 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 கேர்ஃபுல்லா இருக்கணும். செகண்ட் ஹாஃப் எல்லாத்துக்குமே சூப்பரா இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமா இருக்கு. ஏன், எதனால, அதை எப்படி நீங்க எடுத்துட்டு போகணும் அப்படின்றது உங்களுக்கு தெளிவா சொல்றேன். ஸோ இந்த 10 நிமிடம் உங்களுக்காக தான். நம்ம சேனலை இதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க, ஆல் என்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. சரி, உங்க மேலேயே செவ்வாய் என்று ஒரு கிரகம் உட்கார்ந்துட்டு இருக்கு. அந்த செவ்வாய் உட்கார்ந்து இருக்கிறது மட்டும் ப்ராப்ளம் இல்லை, சனி பகவானுடைய நேர் பார்வையில செவ்வாய் வராரு. செவ்வாயும் சனியும் சேர்ந்தாலே அப்பாடியோ இட்ஸ் அ வார் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு வார் அப்படின்ற ஒரு நிலை கிட்டத்தட்ட 13ஆம் தேதி வரைக்கும் இருக்கு. அது மட்டும் இல்லாம சுய ஜாதகத்துல சனி வக்ரம் பெற்றிருந்தா சமாளிச்சு வந்துடலாம் அப்படின்ற பாயிண்ட் இருக்கும். இல்ல அப்படின்னா புரியலையே, நம்பர் 1 டாக்டர்கிட்ட போய் கூட ஹெல்த்துக்கு ரிசல்ட்ஸ் இல்லையே, ஒண்ணுமே புரியல, டேப்லெட்டுக்கு மேல டேப்லெட் மாத்தி மாத்தி சாப்பிட்டுட்டு இருக்கீங்க, இந்த டாக்டரை விட்டு அந்த டாக்டர் போயிட்டே இருக்கீங்க, ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கூட இல்லை அப்படின்றத விட எல்லாமே டிப்ரூவ்மெண்டா இருக்கே அப்படின்ற அளவுக்கு கிரக அமைப்புகள் உங்களுக்கு போயிட்டே இருக்கு. நம்மளவங்க எல்லாமே நம்பிக்கைக்கு ஆப்போசிட்டா நடந்துட்டே இருக்காங்களே அப்படின்ற மாதிரி இருக்கும். அது மட்டுமா, நீங்க வேலைக்கு போயிட்டு இருந்தீங்க அப்படின்னா என்னமோ நீங்க தான் கிடைச்ச மாதிரி எல்லாருமே உங்களை பிளாஸ்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. யார் மேலேயோ இருந்த கோவத்தெல்லாம் உங்க மேல பொழிஞ்சிட்டு இருப்பாங்க. வெறுப்புன்றது அவங்களுடைய முகத்திலையும் கண்களிலையும் உங்களை பார்க்கும்போது தெரியும். என்னடா இது, வேலைக்கு போகாம விட்டுடலாமா அப்படின்னு ஒரு எரிச்சல் வரும். ஆனாலும் இஎம்ஐக்கு மேல இஎம்ஐ இருக்கே, எப்படியாவது சகிச்சுட்டு போகணுமே அப்படின்றது, ஏண்டா விடியுதுன்ற மாதிரி நமக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் கொடுத்துட மாட்டாங்களா அப்படின் போதும் சிறு சிறு விஷயம் நீங்க கேட்டா கூட அங்க தடைகளுக்கு மேல தடைகள் வந்துட்டே இருக்கும். இப்ப தொழில் நீங்க நடத்திட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய கிளைண்ட்ஸ், உங்களுடைய கஸ்டமர்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்க எவ்வளவுதான் சாட்டிஸ்ஃபை பண்ண நினைச்சாலும் அவங்களுடைய டிமாண்ட்ஸ் வேற மாதிரி இருந்துட்டே இருக்கும். எல்லாருக்கிட்டையும் நல்லா பேசுவாங்க, ஆனா உங்ககிட்ட மட்டும் கம்மி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அப்ப என்னடா இது அப்படின்ற மாதிரி இருக்கும். எந்த ஒரு பாயிண்ட்லயுமே திருப்தி இல்லாத ஒரு மனோநிலை ஏற்படும் உங்க சுய ஜாதகத்துல சனி வக்ரம் பெறாம இருந்தா அப்படின்றது நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா, பட் எல்லாமே ஏன் கவலைப்பட வேண்டாம் நான் சொல்றேன் அப்படின்னா, உங்களுடைய 2ஆம் அதிபதி யாரு? சுக்கிரன். அந்த சுக்கிரன் உங்களுக்கு 11ஆம் வீட்டுல இருக்கார். சோ நீங்க கொஞ்சம் கூட இத மைண்டுக்கு ஸ்ட்ரெஸ்ஸாவோ என்ன ஆயிடுமோன்ற ஒரு பயமோ வேண்டாம். ஏன்னா ஆரோக்கியத்துல ரொம்ப முக்கியமா புரியாத ஒரு நிலை, அதுலயும் பாதத்துல, கால்ல, முட்டில, இடுப்பு வலியில, போன்ஸ்ல நிறைய பிரச்சனைகள் காமிக்குது. அதுவும் புரியாம இருக்கிறதுனால தான் எப்பயுமே இதுதான் ப்ராப்ளம், இதுக்குண்டான இந்த மெடிசன் சாப்பிட்டா சரியா போயிடும் யாருமே கவலைப்பட வேண்டாம். ஆனா இது புரியாத, என்ன பண்றதுன்னு தெரியாத ஒரு நிலையில தவிப்பு அப்படின்றது ஏற்படும். ஏன், உங்களுடைய லைஃப் பார்ட்னர் கூட ரொம்ப அன்பு அந்யோன்யத்தோடு இருந்தவங்க கூட இப்ப என்னங்க எது பார்த்தாலுமே உடம்பு முடியல, இது முடியலன்னு சொல்லிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெறுப்பை கொண்டு வருவாங்க. நீங்க ஏதாவது கேட்டா கூட லொட்டுன்னு அவங்க வைப்பாங்க. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியாது. அதே மாதிரி இப்ப இன்சூரன்ஸ் நீங்க போட்டிருக்கீங்க அப்படின்னா ஸ்டார் ஹெல்த்ல சொல்லுவோம், ஸ்டார் ஹெல்த்ன்றது இல்லை, எனி இன்சூரன்ஸ் கம்பெனில என்ன சொல்லுவாங்கன்னா, இல்ல சார் இதுக்கு கவர் ஆகாது, அதுக்கு கவர் ஆகாது அப்படின்னு சொல்லி அங்க ஃப்ரிக்ஷன் ஏற்பட்டுட்டே இருக்கும். ஸோ இந்த பாயிண்ட்ல நீங்க என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, யார் உங்க கூட டிராவல் பண்ணாலும் அந்த இடத்துல புரியாத தெரியாத ஒரு நிலைக்குள்ள தள்ளப்படுறீங்க. ஆக்சிடென்ட்ஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுடைய சுய ஜாதகத்துல இப்ப நடக்கிற திசாபுத்தி ஃபேவரபிளா இருந்ததுன்னா நீட் நாட் வரி, அன்ஃபேவரபிளா இருந்ததுன்னா ரொம்ப 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 ஜாக்கிரதையா இருக்கணும். பட் ஒரு விஷயம் ரொம்ப உறுதியா நான் சொல்றேன், 6ஆம் வீட்டுல ராகு இருக்கிறதுனால என் ரிசல்ட் ரொம்பவே நல்லா இருக்கும். அதுவும் குருனுடைய பார்வையில் இருக்கிறதுனால பயம் எதுவுமே கிடையாது. இப்ப நல்லா தொழில் பண்ணிட்டு இருந்தவங்களுக்கு கூட இப்ப 10ஆம் வீட்டுல குரு இருக்கிறதுனால அது என்னமோ நடக்காத ஒரு நிலை மாதிரி இருக்கும். சோ இதெல்லாம் என்ன சொல்ல வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா,
நிறைய விஷயங்கள் கரெக்ஷனுக்கு கொடுக்கக்கூடிய வகையில இருக்கு. நீங்க படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்க கரெக்டா தான் எக்ஸாம் எழுதுவீங்க. ஆனா மிஸ் உங்களுக்கு மட்டும் பாத்தீங்கன்னா எல்லா ஆன்சருக்கும் ஒரு மார்க் இல்லை 1.5 மார்க் கம்மியா போட்டு ஆன் தி ஹோல் டோட்டல் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு 10 to 15 மார்க்ஸ் குறைஞ்சு போயிடும். ஏன்னு கேட்க முடியாத ஒரு நிலையிலையும் தள்ளப்படுவீங்க அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் பாத்தீங்கன்னா நீங்க யாரோட எந்த ஒரு பாயிண்ட் நட்பு வட்டாரத்துல பேசினாலும் அவங்களுக்காக நீங்க எவ்வளவோ உதவிகள் பண்ணிட்டு இருந்தாலும் நீங்க போன் பண்ணா அவங்க எடுக்கவே மாட்டாங்க. மனசை ஆத்திக்கலாம்னு சொல்லும் போது டக்குன்னு போன் அடைய நான் பிஸியா இருக்கேன் நான் அப்புறம் பேசுறேன் அப்படின்னு டக்குன்னு வச்சிடுவாங்க. அப்ப எங்க சுத்தியும் உங்களால முடியலையே அப்படின்ற ஒரு மனோநிலைக்குள்ள தள்ளப்படுவீங்க ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல. சோ பயம்ன்றது வேண்டவே வேண்டாம். இப்ப எதுக்கும் முயற்சிகள் எடுக்க வேண்டாம்ன்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் பட் ஸ்டில் ஜாலின்ற ஒரு விஷயம் உங்களுக்கு சூப்பரா ஹெல்ப் பண்ணுவார் சுக்கிரன். ஸோ நீங்களே உங்களுக்கு மெடிடேட் பண்ணிட்டு ஆட்டோமேட்டிக்கா சூப்பரா இருங்க. ஏன்னா 11ஆம் வீட்டுல சுக்கிரன் இருக்கு. மன சோர்வு அப்படின்றதுக்கு மட்டும் இடம் கொடுத்துடாம இருந்தீங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் ஜெயிச்சு வந்துடலான்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, இந்த 13ஆம் தேதி செவ்வாய் துலாத்துக்கு போயிடுறாரு. அப்போ 13ஆம் தேதிக்கு அப்புறம் எப்படி இருக்கும்? அப்பாடா அப்படின்ற மாதிரி உங்களுக்கு இருக்கும். நீங்க எவ்வளவு உங்களுடைய பிரச்சனைகளுக்கு ஒரு மார்க் போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். 100க்கு நீங்க 90% புரியாத தெரியாத ஒரு பிரச்சனைக்குள்ள மாட்டிக்கிட்டே இருக்கீங்க ரெகுலரா அப்படின்னா 13ஆம் தேதி செவ்வாய் துலாத்துக்கு போனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ரிலீஃப் கிடைக்கும். சரி, அதுக்கப்புறம் 13 நாள்ல அவர் செவ்வாய் விருச்சிகத்துக்கு போயிட்டார், 3ஆம் வீட்டுக்கு போயிட்டார். அப்படி இருக்கும்போது எல்லா விஷயத்தையும் நீங்க ஜெயிச்சு சூப்பரா வரக்கூடிய ஒரு டர்ன் ஓவரா இருக்கு. அதுக்கு தான் நான் சொன்னேன் ஒரு விசித்திரமான மாதம் இந்த மாதம் அப்படின்றது. அதுல இருந்து ஜெயிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? டேக் இட் ஈஸி பாலிசி, ஓகே பாலிசி, நோ எக்ஸ்பெக்டேஷன் ஃப்ரம் எனிபடி. எதுவாக இருந்தாலும் ஓகே. நீங்க லொட்டுன்னு வச்சுட்டு போறீங்களா, சரி பரவாயில்ல, வேண்டிய தண்ணி கிடைச்சிருச்சு இல்ல அப்படின்ற மாதிரி நீங்க சிவனேன்னு இருக்கணும். பேக் ஆர்குமெண்ட்ஸ், பேக் ஃபயரிங் அப்படின்றது இப்ப பண்ணாலோ அல்லது வேலையை விட்டுட்டு வந்தாலோ தொழில் மேல விரக்தி ஏற்பட்டாலோ பாதிப்படைகிறது உங்களுக்கு தான் அப்படின்ற ஒரு தெளிவு அப்படின்றது உங்களுக்கு வேணும். அதே மாதிரி ஆயில் மசாஜஸ் நீங்க பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு சூப்பரா இருக்கும். அந்த காலத்துல பண்ணாங்க இல்லையா, சனிக்கிழமை ஆச்சுன்னா தசமி திதி ஆச்சுன்னா எல்லாமே ஆயில் அப்ளை பண்ணி ஒரு 45 மினிட்ஸ் இருந்துட்டு அவங்க குளிப்பாங்க. இதை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. நிதானம் அப்படின்ற ஒரு விஷயத்த நீங்க கடைபிடிச்சிங்கன்னாலே போதும். எவ்வளோ ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் இருந்தாலும் சரி, உங்களுக்கு 13-14ஆம் தேதிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அனைத்து விஷயங்களுமே என்னடா நல்லா ஆயிடுச்சு, அட இதானா, இது சாப்பிட்டோம் இவ்வளோ நாள் வயிற்றால போயிட்டே இருந்துச்சு, ஆனா அந்த கீரைக்காரமா இதை சாப்பிடுமான்னு சொல்லிச்சு டக்குன்னு சரியாயிடுச்சு. நீங்க ஏதோ ரீல்ஸ் அண்ட் ஷார்ட்ஸ் பார்த்துட்டு வருவீங்க, எப்படிப்பட்டது இதுல சரியா போயிடும்னு சும்மா ஒரு ஹோம் ரெமெடி சொல்லுவாங்க. அந்த ஹோம் ரெமெடி உங்களுக்கு அப்படியே கிளிக் ஆகும். எதுவாக இருந்தாலும் கிரகங்கள் தான். ஸோ இந்த காலகட்டத்தில் நீங்க அதெல்லாம் நீங்க பார்த்துக்கணும். குழந்தைகளோட வாக்குவாதங்கள் கண்டிப்பா வேண்டாம். நீங்க பேசும்போது சிங்கிள் வார்த்தையில தயவு செஞ்சு குடும்பத்தோடையும் வெளிவட்டாரத்திலையும் பேசக்கூடாது. ஏன் இப்படி பண்ண, நீ ஏன் இப்படி செஞ்ச அப்படின்ற மாதிரி நீங்க எக்ஸ்கிளமேட்டரியா நீங்க பேசுறீங்க அப்படின்னா அவங்களுக்கு அது போக்கிங்கா இப்ப இருக்கும். அது மட்டும் இல்லாம உங்க சுய ஜாதகத்துல இப்ப நடக்கக்கூடிய திசாபுத்தி அன்பேவரபிளா இருந்ததுன்னா நிறைய உறவுகள் உங்களோட கட் ஆகிடும். அதே மாதிரி புரியவே புரியாது உங்களுக்கு, ஏன்னா நீங்க அந்த மனோநிலையில பேசல, ஆனா நீங்க பேசின மனோநிலை ஆப்போசிட்டா இருக்கிறவங்களுக்கு பெரும் தாக்குதலை கொடுக்கக்கூடிய அமைப்பா இருக்கும். சோ இதெல்லாம் நீங்க மனசுல வச்சுட்டு நீங்க ப்ரொசீட் பண்றதுக்கு தான் இந்த பதிவுன்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. அது மட்டுமா, முன்னோர்களுடைய ஆசீர்வாதத்துக்குன்னே உண்டான மாதிரி இந்த செப்டம்பர் மாசம் கிரகநிலைகள் இருக்கு. உங்களுக்கு மாலியபட்சம் ஆரம்பம் ஆகுது, மாலியபட்ச அமாவாசை இப்பதான் வருது, மகாபரணி உங்களுக்கு வருது, துர்காஷ்டமி வருது. இது எல்லாமே பாத்தீங்கன்னா முன்னோர்களை வேண்டி வரம் வாங்கி அது என்னென்ன பிரச்சனையில மாட்டிட்டு இருக்கீங்களோ அதுக்குண்டான வழிகள் முன்னோர்களுக்கு தான் தெரியும். சோ அந்த முன்னோர்கள் தெய்வ ரீதியா இங்க வரக்கூடிய அற்புதமான இந்த காலகட்டத்தை பயன்படுத்திட்டு, உங்களுக்கு அப்பா இல்லை அப்படின்னா நீங்க அதுக்குண்டான திதிகள், அவங்களுடைய திதி தெரியும்னா அன்னைக்கு கொடுங்க. அப்படி இல்லைன்னா நீங்க பொதுவாகவே பாத்தீங்கன்னா நீங்க அமாவாசையில, மாலியபட்ச அமாவாசையில சூப்பரா கொடுக்கலாம். சரி, ராகு கேது பரிகாரங்கள் பண்ணணும், பிரீத்தி பண்ணணும் அப்படின்னு சுய ஜாதகத்துல ராகு 2ல, ராகு 7ல, அந்த மாதிரி எதுல இருந்தாலும் சரி, நீங்க சர்ப்பதோஷ பரிகாரம் பண்றதுக்கு ஒரு அற்புதமான சூப்பரான நாள் அப்படின்னா துர்காஷ்டமி. அது எப்ப வருதுன்னா செப்டம்பர் 29ஆம் தேதியிலிருந்து
30ஆம் தேதி மத்தியானம் வரைக்கும் இருக்கு. ஸோ அன்னைக்கு நீங்க வந்து சர்ப்பதோஷ ஸ்தலங்களுக்கு போய் நீங்க பிரீத்திகளும் பரிகாரங்களும் குடும்பத்தோட பண்ணிக்கலாம். அவங்க நட்சத்திரத்தெல்லாம் பண்ணணும்னு இல்லை, துர்காஷ்டமி போன்ற அற்புதமான நாட்கள்ல குடும்பத்தோட போய் ஒரு பரிகாரம் பண்ணாலே நிறைய பிளஸஸ் வந்து உங்களுக்கு ஏற்படும்ன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இப்படிப்பட்ட அற்புதமான ஒரு காலகட்டம். அது மட்டுமா இந்த தடவை சஷ்டியும் கிருத்தியும் சேர்ந்து வருது. ஸோ எந்த ஒரு நெகட்டிவிட்டியும் வின் பண்ணியே தீருவீங்கன்ற ஒரு பெரிய மனோதிடத்தோட நீங்க பொறுமையா இருந்து சுய ஜாதகத்தையும் பார்த்து அதுல சனி வக்ரம்னா கவலையே பட வேண்டாம். எல்லா விஷயத்துக்கும் ஒரு சொல்யூஷன் வரும், ஒரு வழிகாட்டுதல் இந்த மாசம் கண்டிப்பா பிள்ளையார சொல்லி போடும். அப்படி போடும்போது வேலை தான் நினைச்சிட்டு இருப்பீங்க, அது சின்ன வகையில தொழில் வீட்டுல இருந்தே ஆரம்பிச்சு அது பிரம்மாண்டமா போறதுக்கும் இந்த செப்டம்பர் மாசம் தான் உங்களுக்கு நிறைய சேஞ்சஸ் வரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம். ஸோ இந்த காலகட்டத்தை யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் எப்படி இருக்கணும்னு சொல்லியிருக்கேன், செகண்ட் ஹாஃப் எப்படி நீங்க சூப்பரா வரப்போறீங்கன்றதும் சொல்லியிருக்கேன். ஸோ இதை பயன்படுத்தி வாழ்க்கையில வெற்றி வாகை சூடி சந்தோஷமா இருக்கணும். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.